This video sponsored by BuyMode app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. இந்த BuyMode அப்ளிகேஷன் மூலமாக நமது வீட்டுக்கு தேவையான அன்றாட யூஸ் பண்ணக்கூடிய அனைத்து வகையான பொருட்களும் ஒரே இடத்தில் BuyMode இ-ஷாப்பிங் ஆப் மூலமாக பெஸ்ட் குவாலிட்டி மற்றும் பெஸ்ட் பிரைஸில் ஆன்லைனில் பர்ச்சேஸ் செய்து கொள்ள முடியும். சீனா உருவாக்கியுள்ள செயற்கை சூரியன் சுமார் 10 கோடி செல்சியஸ் வெப்பத்தில் இருக்கக்கூடிய செயற்கை சூரியன் என்று அழைக்கப்படும் சோதனையை சீனா வெற்றிகரமாக செய்து காட்டியுள்ளது. இது வரும் காலத்தில் மின் உற்பத்தியை மொத்தமாக மாற்றக்கூடியதாக பார்க்கப்படுகிறது. அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். சீனா இப்போது பல்வேறு துறைகளிலும் தீவிர ஆய்வுகளை மேற்கொண்டு வருவது அனைவருக்கும் தெரியும். தற்போது உலகம் முழுவதும் எரிசக்தி சவால்கள் அதிகம் இருப்பதால் பலவிதமான முன்னேற்பாடுகளை உலக நாடுகள் செய்து வருகிறது. அதிலும் குறிப்பாக இயற்கை ஆற்றலை பயன்படுத்தி எரிசக்தி உருவாக்கும் தொழில்நுட்பங்களுக்கு உலக நாடுகள் மாறி வருகிறது. இப்படிப்பட்ட சவால்களுக்கு இந்த செயற்கை சூரியன் ஒரு நல்ல தீர்வை தரும் என்று சீனா நம்புகிறது. இதற்கிடையில்தான் சுமார் 10 கோடி செல்சியஸ் வெப்பத்தில் இருக்கக்கூடிய செயற்கை சூரியன் என்று அழைக்கப்படும் சோதனையை சீனா வெற்றிகரமாக செய்து காட்டியுள்ளது. இந்த காலத்தில் மின்சார தேவை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அதிலும் இப்போது மின்சார வாகனங்கள், ஸ்மார்ட் கருவிகள் வந்துவிட்டதால் மின் தேவையானது முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு வேகமாக அதிகரித்து வருகிறது. இதனை சமாளிக்க மின் உற்பத்தியை அதிகரிக்கவும் சர்வதேச அளவில் ஆய்வாளர்கள் பல்வேறு ஆய்வுகளை நடத்தி வருகிறார்கள். அதன்படி சீனா மின்சாரத்தை நியூக்ளியர் ஃபியூஷன் முறையில் உருவாக்கும் முயற்சியில் தீவிரமாக இறங்கியுள்ளது. அதன் ஒரு பகுதியாக அணுக்கரு இணைவு பரிசோதனையை வெற்றிகரமாக நடத்தியது. ஈஸ்ட் எனப்படும் எக்ஸ்பெரிமெண்டல் அட்வான்ஸ்டு சூப்பர் கண்டக்டிங் டொகோமாக் எனப்படும் இதனை ஆய்வாளர்கள் செயற்கை சூரியன் என்று அழைக்கிறார்கள். இந்த ஃபியூசன் எனர்ஜி ரியாக்டரில் உருவான பிளாஸ்மா சுமார் 1000 வினாடிகள் நீடித்ததாக ஆய்வாளர்கள் கூறியுள்ளார்கள். கடந்த 2023ஆம் ஆண்டு சீன ஆய்வாளர்கள் இதுபோன்ற ஆய்வை நடத்திய போது பிளாஸ்மா 403 வினாடிகள் இருந்த நிலையில் இப்போது அதை முறியடித்து சுமார் 1000 வினாடிகள் நீடித்ததாக ஆய்வாளர்கள் கூறியுள்ளார்கள். இது புதிய உலக சாதனையாக உள்ளதாக சீன ஆய்வாளர்கள் கூறியுள்ளார்கள். இது வரும் காலத்தில் மின் உற்பத்தியை மொத்தமாக மாற்றக்கூடியது என்று கூறுகிறார்கள். நியூக்ளியர் ஃபியூஷன் மூலம் ஆற்றலை உருவாக்க ஆய்வாளர்கள் பல காலமாக முயன்று வருகிறார்கள். அணுக்கரு இணைவு எனும் இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் போது ஏற்படும் பிளாஸ்மாவால் 100 மில்லியன் டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை ஏற்படும். இருப்பினும் அந்த வெப்பத்தை நீண்ட நேரம் தக்க வைப்பது சவாலாகவே இருந்து வந்தது. அதைத்தான் இப்போது சீன ஆய்வாளர்கள் தக்க வைத்துள்ளார்கள். சுமார் 1000 நொடிகள் இந்த வெப்பத்தை தக்க வைத்துள்ளது ஒரு மாபெரும் சாதனை என்று அவர்கள் கூறுகிறார்கள். மேலும் இது தொடர்பாக பிளாஸ்மா இயற்பியல் நிறுவனத்தின் இயக்குனர் ஷாங் யூன்டாவ் கூறுகையில், ஒரு ஃபியூஷன் கருவி நிலையான பிளாஸ்மா சுழற்சியை செயல்படுத்த பல ஆயிரம் நொடிகள் அதிக செயல்திறனில் செயல்பட வேண்டும் என்றும் எதிர்காலத்தில் அணுக்கரு இணைவு எனும் நியூக்ளியர் ஃபியூஷன் மூலம் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதில் இதன் பங்கு முக்கியமானது என்றும் கூறியுள்ளார். சர்வதேச ஒத்துழைப்புடன் இந்த ஈஸ்டை மேம்படுத்துவோம் என்றும் இதன் மூலம் வரும் காலத்தில் மனித குலத்திற்கு தேவையான ஆற்றலை ஃபியூசன் செயல்பாட்டில் நம்மால் எளிதாக உற்பத்தி செய்ய முடியும் என்று கூறியுள்ளார். அணுக்கரு இணைவு எனும் நியூக்ளியர் ஃபியூஷன் மூலம் மின் உற்பத்தி வெற்றிகரமாக செய்ய முடிந்தால் அது மிகப்பெரிய சாதனையாக இருக்கும். சூரியனிலும் இது போலத்தான் நியூக்ளியர் ஃபியூஷன் மூலம் அதிக வெப்பம் உற்பத்தியாகிறது. அதையே நாம் இங்கு செயற்கையாக செய்ய முடிந்தால் அதிக அளவிலான மின்சாரத்தை எந்த ஒரு மாசுபாடும் இல்லாமல் தயாரிக்க முடியும் என்று கூறுகிறார்கள். சூரியனின் ஆற்றல் உற்பத்தியை பிரதிபலிப்பதை நோக்கமாக கொண்ட அணுக்கரு இணைவு எனும் நியூக்ளியர் ஃபியூஷன் மூலம் ஆற்றலை தயாரிக்க செயற்கை சூரியனை உருவாக்கும் முயற்சி விஞ்ஞானிகளுக்கு நீண்ட கால இலக்காக இருந்து வருகிறது. மேலும் இதற்காக சீனா தயாரிக்கும் அணு உலை 2035ஆம் ஆண்டுக்குள் தயாராகிவிடும் என்று கூறுகிறார்கள். இந்த முயற்சி பூமிக்கு சாதகமாக அமையுமோ அல்லது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமா என பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுவரை சீனா எத்தனையோ விஷயங்களை போலியாக தயாரித்த நிலையில் தற்போது சூரியனையே செயற்கையாக தயாரிக்கப் போகிறார்கள் என்ற செய்தி பேசும் பொருளாக மாறியுள்ளது.